நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுப்பா டிடிஎஸ். ரைட். ஜிஎஸ்டில டிடிஎஸ் வந்து நமக்கு எப்படி அட்ராக்ட் ஆகும்னு நம்ம பார்க்கறோம். ரைட். அது பிஃபோர் தட் டிடிஎஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் உடைய ஜெனரல் ரேட் என்னங்கிறத ஒரு ஜெனரலா நம்ம ஒரு வியூ பார்ப்போம். ஸோ கண்டிஷன் ஃபார் an amount for TDS. So taxable value of supply 2,50,000 above 2,50,000. அதாவது நம்முடைய சப்ளையோட வேல்யூ வந்து 2,50,000க்கு மேல போயிருந்துச்சு அப்படின்னா அண்டர் ஏ சிங்கிள் கான்ட்ராக்டோட இதுல 2,50,000க்கு மேல 2,50,000க்கு மேல வந்து நம்முடைய கான்ட்ராக்டோட வேல்யூ, that is any other taxable value. So total value of taxable நம்ம சப்ளை வந்து 2,50,000க்கு மேல போயிருந்துச்சுன்னா அண்டர் ஏ சிங்கிள் கான்ட்ராக்ட்ல டாக்ஸஸ், ஜிஎஸ்டிஸ் இந்த மாதிரி டாக்ஸஸ் அண்ட் எனி அதர் செஸ் இன்க்ளூட் ஆகாம ஸோ அதனுடைய இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 2,50,000க்கு மேல ஒரு சிங்கிள் கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த டிடிஎஸ் ஓட ரேட் வந்து அது என்ன சப்ளைன்னு பார்க்கணும். இன்ட்ராஸ்டேட்டா இன்ட்ரஸ்டேட்டான்னு பார்க்கணும். இன்ட்ராஸ்டேட் சப்ளையா இருந்துச்சு அப்படின்னா 1% ஃபார் சிஜிஎஸ்டி அண்ட் 1% ஃபார் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணும். இன்கேஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளையா இருந்துச்சு அப்படின்னா 2% நம்ம வந்து ஐஜிஎஸ்டியா நம்ம பே பண்ணுவோம். இதுதான் டிடிஎஸ் உடைய கண்டிஷன். புரியுங்களா? ஸோ டிடிஎஸ் அப்படின்னா ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகணும்னா நம்முடைய கான்ட்ராக்ட் சிங்கிள் கான்ட்ராக்ட் வந்து 2,50,000க்கு மேல போயிருக்கணும். எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸஸ் அண்ட் எனி செஸ் அண்ட் எனி அதர் டாக்ஸஸ் வந்து இன்க்ளூட் ஆகாம ஸோ அதனுடைய இன்வாய்ஸ் பிரைஸ் மட்டும் 2,50,000க்கு மேல போயிருந்துச்சுன்னா இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ரேட் ஆஃப் தி டிடிஎஸ். ரேட் ஆஃப் தி டிடிஎஸ் வந்து ஸோ என்னன்னு பார்க்கணும், இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டான்னு பார்க்கணும். இன்ட்ராஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா and சிஜிஎஸ்டி 1% and எஸ்ஜிஎஸ்டி 1%, so totally 2%. in case interstate இருந்துச்சு அப்படின்னா 2% for ஐஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுவோம். ரைட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுல ஏதாவது ஒரு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட் எடுப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் அட் சென்னை. ரைட். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ஸோ வேல்யூ ஆஃப் தி கான்ட்ராக்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10 lakh. வேல்யூ ஆஃப் தி கான்ட்ராக்ட் வந்து 10 lakh வேல்யூல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிங்கிள் கான்ட்ராக்டோட வேல்யூ 2,50,000க்கு மேல போயிருந்துச்சு அப்படின்னா ஸோ டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து will attract. ஸோ ஹியர் டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் will attract. ஏன்னா ஸோ கான்ட்ராக்ட் வந்து 10 lakhக்கு மேல போயிருக்கிறதுனால ஸோ டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்க வந்து அட்ராக்ட் ஆகும். ரைட். ஓகே. இவர் வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன். ரைட். இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ 10 lakh எபோவ் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் இந்த 10 lakh வந்து இவருக்கு பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? மிஸ்டர் எக்ஸுக்கு. எப்ப பே பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ 15/5/2021 பே பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15/7/2021 இவருக்கு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ எவ்வளவு பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 10 lakhல 2%. அது பேஸ்ட் ஆன் தி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராவான்னு பார்க்கணும். ஸோ இன்டரா இருந்தாலும் 2% ஃபார் ஐஜிஎஸ்டி பண்ணுவோம். ஐஜிஎஸ்டி அண்ட் இன்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா 1% plus 1%, so totally 2%. so based on so எதுவா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் 2%. so அப்ப 10 lakhல 2% நம்ம எவ்வளவு அப்படின்னா 20,000. so 20,000 போக பேலன்ஸ் 9,80,000 வந்து 15/7/2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோ இவங்க கிட்ட இருந்து டிடிஎஸ்ஆ பிடிச்ச அமௌண்ட்டை தட் இஸ் நெக்ஸ்ட் மந்த் எந்த மந்த்ல இவங்க டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ அதுல வரக்கூடிய நெக்ஸ்ட் 10th of the month அப்படின்னா சோ நெக்ஸ்ட் 10th of the month அந்த நெக்ஸ்ட் 10th of the month அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா 10/8/2021 அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா GSTR 7 ஃபைல் பண்ணுவாங்க.
7 ஃபைல் பண்ணி சோ அந்த பேமெண்ட்டை எங்க இந்த 20,000 பேமெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ரைட்டா? மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா அவுட்வர்ட் சப்ளை. அவர் தானே அவுட்வர்ட் சப்ளையர் சர்வீஸ் பண்ணவங்க. இந்த அவுட்வர்ட் சப்ளை சர்வீஸ் பண்றவங்க GSTR 1 வந்து இந்த 10th ஃபைல் பண்ணுவாங்க. 10/8/2021 அவரும் ஃபைல் பண்ணி இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இவருடைய அக்கௌண்ட்டுக்கு, யாருடைய அக்கௌண்ட்டுக்கு, மிஸ்டர் எக்ஸ் உடைய அக்கௌண்ட்டுக்கு, சோ அது வந்து இந்த 20,000 வந்து கிரெடிட் ஆகும். இந்த GSTR 1 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கப்ப GSTR 1 யாரெல்லாம் அவுட்வர்ட் சப்ளை பண்றாங்களோ அவங்க GSTR 1 ஃபைல் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க யார் அவுட்வர்ட் சப்ளை பண்றவங்க? மிஸ்டர் எக்ஸ். கரெக்ட்டா? மிஸ்டர் எக்ஸ் வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்றனால மிஸ்டர் எக்ஸ் தான் அவுட்வர்ட் சப்ளை பண்றாரு. அவுட்வர்ட் சப்ளை பண்ணக்கூடியவங்க இல்லையா? அவுட்வர்ட் சப்ளை யார் பண்றாங்களோ, தட் இஸ் யார் சப்ளை பண்றாங்களோ, தட் இஸ் சேல்ஸ் பண்றவங்க, சர்வீஸ் பண்றவங்க யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க GSTR 1, அதுதான் GSTR 1 ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுலயே பாருங்க இந்த ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு டைம் சொல்றேன். GSTR 7 GSTR return for authorities of deducting taxes. யாரு TDS வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க ஃபைல் பண்ண வேண்டியது GSTR 7. எப்ப ஃபைல் பண்ணணும்? மந்த்லி of the 10th of the next month. புரிஞ்சப்ப? சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேரு டாக்ஸ் டிடெக்டர், TDS டிடெக்டர்னு பேரு. இந்த TDS வந்து டிடெக்ட் பண்ணதுனால அவங்க பேரு TDS டிடெக்டர்னு பேரு. TDS டிடெக்டர்னு பேரு. இவங்களுக்கு பேர் என்னன்னா டிடெக்டிவ்னு பேரு. ஓகேவா? இந்த டிடெக்டர் வந்து நெக்ஸ்ட் மந்த் எப்போ வந்து அவங்க வந்து TDS புடிச்சிருக்காங்களோ அதோடைய நெக்ஸ்ட் மந்த்ல GSTR 7 ஃபைல் பண்ணுவாங்க. பாருங்க. So GSTR 7 வந்து return of the authorities deducting tax at source. யார் வந்து tax at source வந்து டிடெக்ட் பண்றாங்களோ that is called டிடெக்டர். இந்த டிடெக்டர் தான் எப்ப ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10th of the next month. சோ அப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் எப்போ இவர் 15/7/2021 பேமெண்ட் பண்ணிக்கிறாரு. So 10th of this next month எப்ப அப்படின்னா 10/8/2021. சோ அதுல வந்து GSTR 7 வந்து ஃபைல் பண்ணுவாரு. சோ இவர் வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்ணிருக்காரு இல்லையா? அவுட்வர்ட் சப்ளை சர்வீஸ் பண்ணிருக்காரு. சோ இவர் வந்து எப்ப பண்ணுவாரு அப்படின்னா GSTR 1 அவரும் வந்து பாத்தீங்கன்னா the next month. GSTR 1 எப்ப பண்ணணும்? 10th of the next month. அதுவும் அப்படிதான். எப்ப வந்து நம்ம வந்து சர்வீஸோ அது சப்ளையோ பண்ணிருக்கோமோ அதுக்கு அடுத்த மாசம் நம்ம என்னென்ன சப்ளை எல்லாம் பண்ணிருக்கோம், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோமோ அதைய நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நம்ம பண்ணுவோம். சப்ளை பண்ணது எல்லாமே அவர் நெக்ஸ்ட் மந்த்ல பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்ல 10th of the next monthல சோ அவரும் வந்து சொல்லிருக்காரு. சொல்ல புரியுதுங்களா? ரைட். சோ இது ஒரு கான்செப்ட். ரைட். ஓகே. இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த TDS டிடெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த கான்செப்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய அமௌண்ட் வந்து எப்படி டெபாசிட் ஆகுங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரெண்டு லெட்ஜர் இருக்கு இல்லையா? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் and electronic credit ledger. இந்த மாதிரி ரெண்டு லெட்ஜர் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே the payment of the taxல நம்ம பார்த்திருக்கோம். So electronic cash ledger and electronic credit ledger. இந்த electronic cash ledgerல நம்ம என்னென்ன எவ்வளவு அமௌண்ட் போய் டாக்ஸ் வந்து பே பண்றோமோ சோ அதெல்லாமே த்ரூ இதுல நம்ம டெபாசிட் பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து ஏடிஎம் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ வச்சுட்டு நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ண முடியாது. நம்ம இந்த மூணு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர்ஸ், இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அப்ப எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல நம்ம அமௌண்ட்டை வந்து முதல்ல டெபாசிட் பண்ணுவோம், கிரெடிட் பண்ணி இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம அவுட்புட் டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம். இந்த கிரெடிட் லெட்ஜருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் லெட்ஜர்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பண்ண வேண்டிய ITC எல்லாமே இதுல இருக்கும். ITC எல்லாம்னா சோ ஏற்கனவே நீங்க ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ் வந்து has to pay 10 lakh வந்து அவருக்கு டாக்ஸா பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அவர் வந்து டாக்ஸா வந்து 10 lakh பே பண்ணணும். சோ இப்போ இவருடைய ஏற்கனவே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் லெட்ஜர்ல இவருடைய ITC வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ITC எவ்வளவு இருக்குன்னா 8 lakh இருக்குன்னு வச்சுக்கோம். சோ அப்ப இவருடைய ITC 8 lakh இருந்துச்சு அப்படின்னா அது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல 8 lakh வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்.
சரியா? இவர் எவ்வளவு பே பண்ணணும்? 10 lakh பே பண்ணணும். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் எவ்வளவு, இது ரெண்டையும் லெஸ் ஆயிட்டு சோ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் டேலி பண்ணி 2 lakh அதுல வந்து சேர்ந்துரும் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த அவுட்புட் டாக்ஸ் வந்து பே பண்ணுவார். சோ இதுதான் நார்மலா நடக்கும். கரெக்டா? சோ அப்ப நீங்க ஏற்கனவே டாக்ஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஐடிசி. அது எதுல வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டா? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் இது எதுல பாப்போம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மந்த்லி ரிட்டர்ன்ஸ். சோ அது ஃபைல் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் கிரெடிட் லெட்ஜர்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. சோ இதுதான் நார்மலா நமக்கு நடக்கும். சோ ஆனா இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. சோ இங்க பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல டிடிஎஸ் வராது. டைரக்டா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்லயே போய் கிரெடிட் ஆகும். அதுதான் இதுல நீங்க பார்க்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சொல்ல புரியுதுங்களாப்பா? சோ ஏற்கனவே நம்ம ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் எதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா இந்த டிடிஎஸ் மட்டும் அப்ப எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ஸ்ல இருக்கும். அப்ப நம்ம கேஷ் லெட்ஜர்ஸ்ல எவ்வளவு பே பண்ணணுமோ அதை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அதுல போகும். ஆனா இங்க டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்லயே போய் கிரெடிட் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? சோ இது வந்து இதுல பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான மேட்டர். ரைட், நெக்ஸ்ட் வாங்க. சோ ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள்ஸ் மறுபடியும் ஒரு டைம் பார்ப்போம். சோ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு சரி தமிழ்நாடு கவர்மெண்ட், இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. எவ்வளவு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருன்னா 10 lakhக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. சோ அப்ப 9,80,000 வந்து இவங்க பே பண்றாங்க. பேலன்ஸ் இந்த 20,000 வந்து எதுல பண்ணுவாங்க? ஜிஎஸ்டிஆர். இப்ப 9,80,000 வந்து எதுல பண்ணிருக்காங்க? எத்தனாவதுனா 15/7/2021ல பே பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 7 இவங்க எப்ப ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா 10/7/2021ல இவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டு என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் என்னன்னா கேஷ் லெட்ஜர்ஸ் இல்லையா? கேஷ் லெட்ஜர்ஸ்ல போய் இந்த டிடிஎஸ் வந்து எதுல அட்ராக்ட் ஆகும்னா கேஷ் லெட்ஜர்ஸ்ல போய் டைரக்டா வந்து இதுல நமக்கு அட்ராக்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சன். இப்போ உங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா மட்டும்தான் இந்த 20,000 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து இவங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றப்ப இவங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 7ல இருக்கிறத மேட்ச் ஆகி இவங்க அந்த 20,000 இவங்க அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம். எதுல கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்களுடைய யாரு மிஸ்டர் எக்ஸ் உடைய கேஷ் லெட்ஜர் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், இதுலயே டைரக்டா போய் இந்த 20,000 போய் டெபாசிட் ஆகும். சப்போஸ் இவர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா நினைச்சுக்கோம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா this 20,000 gone போயிடும். இந்த 20,000 வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது, which is loss to Mr. X if he has an unregistered person. சொல்ல புரிஞ்சப்ப அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா இந்த 20,000 இவங்களுடைய கேஷ் லெட்ஜர்ஸ்க்கு வராது. சொல்ல புரியுங்களா? சோ எப்பதான் இவங்களுடைய கேஷ் லெட்ஜர்ஸ்க்கு வரும் அப்படின்னா இவங்க ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா மட்டும்தான் வரும். சரி, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா டாக்ஸ் டிடெக்டர், இந்த டாக்ஸ் டிடெக்டர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா? அடுத்த கொஸ்டின். இப்ப நம்ம வந்து யார் வந்து சர்வீஸ ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க வந்து கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதான் மிஸ்டர் எக்ஸ் வந்து எப்ப ரிஜிஸ்டர் பண்றாரோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த 20,000 கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் டாக்ஸ் டிடெக்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். சோ டாக்ஸ் டிடெக்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணுமானா ஏற்கனவே நம்ம ஒரு மேட்டர் பார்த்திருக்கோம், கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஹெட்டிங் பார்த்திருக்கோம்.
இந்த கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல ஒரு பாயிண்ட் பாருங்க, person who are required to deduct tax at source under section 51 whether or not separately registered, he has to make a compulsory registration. Hello, you can understand this point. என்ன அப்படின்னா ஏற்கனவே இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும், யாரு இந்த டாக்ஸ் டிடெக்டர் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாலும் கண்டிப்பா டாக்ஸ் டிடெக்ட் பண்ண யார் வந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணணுமோ அவங்க மேண்டேட்டரியா கண்டிப்பா எகைன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இவர் ஒரு நார்மல் ரெஜிஸ்டர் ஹோல்டர். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நார்மல் ரெஜிஸ்டர் ஹோல்டர், ஏற்கனவே நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். which is a mandatory to a tax deductor under section 51. 51 தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. under section 51 தான் TDS அப்படிங்கிறது. சோ அந்த 51 கீழ சோ கம்பல்சரியா இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இத பத்தி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரே ஒரு டைம் the same examples நான் சொல்றேன். சோ இத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. மிஸ்டர் எக்ஸ், சாரி தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க இருக்காங்கன்னா சென்னை. சோ இவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. யார் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ். சோ வேல்யூ எவ்வளவுனா 10 lakh வேல்யூவான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. சோ பேமெண்ட் எப்ப பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 15/7/2021 பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து சிங்கிள் கான்ட்ராக்டோட வேல்யூ 2,50,000 மேல போச்சுன்னா டிடிஎஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். சோ இவங்க ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 51 கீழ டாக்ஸ் டிடெக்ட் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பாருங்க கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த பாயிண்ட்ல பாருங்க, the person who are required to deduct tax under section 51 he has to make a compulsory registration. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, GSTR 7 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. சோ இவங்க அவுட்வர்ட் சப்ளை வந்து GSTR 1 வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இது ரெண்டும் என்ன ஆகும்னா சோ மேட்ச் ஆகி இவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா என்ன பாயிண்ட் அப்படின்னு? ரைட். இப்போ இது ஒரு சைட்ல நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இவங்க வந்து கம்பல்சரியா ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தா மட்டும்தான் இந்த 20,000 வந்து இவங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். எங்க கிரெடிட் ஆகும்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்லயா, கிரெடிட் லெட்ஜர்ஸ்லயா? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். நல்லா ஞாபகம், எப்பவுமே எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ஸ்ல தான் நீங்க பே பண்ண டாக்ஸ் கிரெடிட் ஆகும். ஆனா இந்த டிடிஎஸ் மட்டும் டைரக்டா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ஸ்ல போய் கிரெடிட் ஆகும். சொல்ல புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இவங்க GSTR 7 எப்ப ஃபைல் பண்ணுவாங்க? 10/8/2021 GSTR 7 ஃபைல் பண்ணுவாங்க. GSTR 7 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து 5 டேஸ் கழிச்சு, ஆஃப்டர் த 5 டேஸ் 15/8/2021 7A ஃபைல் பண்ணுவாங்க. இந்த 7A என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிடிஎஸ் பிடிச்சாங்களவா, இதுக்கான சர்டிபிகேட் வந்து ஃபர்னிஷ் பண்ணுவாங்க. இதான் டிடிஎஸ்ல நடக்கக்கூடிய மெயின் மேட்டர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலா உங்களுக்கு ஒரு வியூ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சாப்பா? ரைட். சப்போஸ் டிடிஎஸ் வந்து அந்த மாதிரி பாருங்க. ஸோ 1% நான் எப்பன்னு சொல்லியிருக்கேன், TDS வந்து எப்ப கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்? 10th of the next monthல பே பண்ணணும். GSTR எப்ப ஃபைல் பண்ணணும்? within the 10th of the next daysல பண்ணணும். GSTR 7A எப்ப ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இது என்னைக்கு ஃபைல் பண்ணீங்களோ அதுல இருந்து within a 5 days. கரெக்ட்டா? சோ இங்க வந்து இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த சம்ல 10/8/2017ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல இருந்து 5 டேஸ் கழிச்சு, that is 15/8/2021ல நம்ம இதுக்கான சர்டிபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஃபர்னிஷ் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி நம்ம அது வந்து 7A ஃபைல் பண்ணி அதுல வந்து நம்ம ஃபர்னிஷ் பண்ணிடுவோம். இதுதான் GSTR 1ல பார்க்கக்கூடிய. ரைட்டா?
சப்போஸ் இந்த மாதிரி இவங்க வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா, சோ அதுக்காக இப்ப பாருங்க GSTR 7 வந்து இவர் ஃபைல் பண்ணல அப்படின்னா லேட் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் GSTR 7 வந்து கரெக்டா ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு நாளும், அதாவது இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் எப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ 10/8/2021 தான் நம்ம சொன்னோம். சோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ₹100 வந்து இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்துட்டே இருக்கும். அப் டு மேக்ஸிமம் எது வரைக்கும் வரும்னா 5000 வரைக்கும் வரும். இன்கேஸ் GSTR 7 ஃபைல் பண்ணல அப்படின்னா, GSTR 7 எப்ப ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருந்து 5 days கழிச்சு. GSTR 7 எப்ப ஃபைல் பண்றீங்களோ, சோ GSTR 7 எப்ப ஃபைல் பண்றீங்களோ அதுல இருந்து 5 days கழிச்சு 5 days கழிச்சு GSTR 7A ஃபைல் பண்ணுவோம். இந்த 7A அப்ப எப்ப 15/8/2021 பண்ணுவோம். இதுல இருந்து நீங்க சரியா பண்ணல அப்படின்னா இதுக்கு வந்து 100 சோ மேக்ஸிமம் ₹5000. சோ GSTR 7 ஃபைல் பண்ணலனாலும் சரி, GSTR 7A ஃபைல் பண்ணலனாலும் சரி, டெய்லி ₹100 அதுல இருந்து, சோ அப் டு எது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா 5000 வரைக்கும். ஒரு ஜெனரல் வியூ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இதுதான் TDS உடைய ப்ரொவிஷன்ஸ். TDS பத்தி உங்களுக்கு ஓவராலா நான் கொடுத்துட்டேன். சோ என்ன அப்படிங்கிறது ரைட். இப்போ அடுத்து இன்னொரு கான்செப்டுக்குள்ள போறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் இந்த கான்செப்ட். இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வாங்க. Government of Andhra Pradesh purchase taxable goods from local supplier. First heading போவோம். So place of supply. நம்ம place of supply right. First one, Government of Andhra Pradesh purchase taxable goods from local authority. இப்போ கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் அவங்களும் எங்க இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்து சம்திங் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சோ லோக்கல் அத்தாரிட்டி அவங்களும் ஆந்திர பிரதேஷ்ல இருக்காங்க. சோ சம்திங் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ரைட்டா? சோ இதுல அப்ப பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர் யாருன்னு பார்க்கணும். பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர் யாரு இங்க அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர் யாருப்பா? லோக்கல் கவர்மெண்ட் இல்லையா? லோக்கல் கவர்மெண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளை. சோ பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர் ஆந்திர பிரதேஷ். அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னு பார்க்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை தட் இஸ் நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா? மூவ்மெண்ட் ஆஃப் தி கூட்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் தி கூட்ஸ் இருந்துச்சுன்னா the goods எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுதோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்ப எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுது? ஆந்திர பிரதேஷ்ல. இங்க லோக்கல் அத்தாரிட்டில இருந்து ஆந்திர பிரதேஷ் வாங்கியிருக்காங்க. அப்ப கூட்ஸ் எந்த இடத்துல லாஸ்டா டெர்மினேட் ஆகுது? ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆந்திர பிரதேஷ் அண்ட் பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர். கூட்ஸ் வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணவங்க யாரு அப்படின்னா சோ ஆந்திர பிரதேஷ். சோ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். பாருங்க, சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் யாரு அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் சப்ளையர் யாரு? லோக்கல் அத்தாரிட்டிஸ். சோ அவங்க எங்க இருக்காங்க? ஆந்திர பிரதேஷ். அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை எது? ஆந்திர பிரதேஷ். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட் எங்க இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட். சோ ஆந்திர பிரதேஷ். சோ இப்போ இது ரெண்டு தான் நம்ம லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் நம்ம நார்மலா பார்ப்போம். சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஒரே ஸ்டேட்ல இருக்கறனால there is intra state sale. அப்ப CGST 1%, SGST 1%. சோ TDS attracted as a 2%. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரைட், செகண்ட் எக்ஸாம்பிள் வாங்க. Tamil Nadu government engages a contract of Tamil Nadu for renovations of Tamil Nadu Bhavan in New Delhi. Tamil Nadu government actually Chennai னு வெச்சுங்களேன். Tamil Nadu government வந்து சென்னை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. கான்ட்ராக்டர் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூ டெல்லியில ஏதோ ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நியூ டெல்லியில வந்து பவன் இந்த பவனை வந்து கொஞ்சம் ரினோவேஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ரெண்டு விஷயத்தை நல்லா கண்டுபிடிச்சுக்கணும். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இது ரெண்டு தான். ஸோ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் யாரு அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் எங்க இருக்காரு? இவரும் சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கலேன். சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் சென்னை. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் சென்னை. இப்போ பிளேஸ் ஆஃப் தி சப்ளை கண்டுபிடிக்கணும். சோ பிளேஸ் ஆஃப் தி சப்ளை இன் ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா the place of supply is the place where the immovable property is situated. கரெக்ட்டா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவா ஏதாவது பிளேஸ் ஆஃப் தி சப்ளை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கிற இந்த பவனை வந்து கொஞ்சம் ரினோவேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப சப்ளை ரிலேட்டட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல சிச்சுவேட்டடா இருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்ப எந்த இடத்துல சிச்சுவேட்டடா இருக்கு? நியூ டெல்லி. அப்ப நியூ டெல்லி தான் தட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்ப இன்டர்ஸ்டேட் சப்ளையா இன்ட்ராஸ்டேட் சப்ளையா அப்படின்னா தட் இஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை. என்ன பே பண்ணுவோம்? நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். இதுதான் உங்க சம்பளம் கொடுத்து பாருங்க. So location of the supplier யாருப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட். location of the supplier இங்க சென்னையில இருக்காங்களா? சப்ளையர் யாரு அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் தானே. சோ அவர் எங்க இருக்காருன்னா தமிழ்நாடுல தட் இஸ் சென்னையில இருக்காரு. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் படி. அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க நம்ம போட்டோம்? நியூ டெல்லி. and place of supply வந்து நியூ டெல்லி. so location of the supplier and place of supply ரெண்டு வந்து place of supply and location of the supplier ரெண்டு வந்து என்ன எங்க இருக்கு அப்படின்னா டிஃபரண்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ நம்ம என்ன கட்டணும்னா interstate supply பே பண்ணுவோம். that is IGST பே பண்ணுவோம் 2%. நெக்ஸ்ட் வாங்க தேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் purchase taxable goods from supplier. Government of Punjab purchase taxable goods from a supplier in New Delhi. So மறுபடியும் பார்ப்போம். Government of Punjab. So Government of Punjab purchases taxable goods from supplier in New Delhi. So Mr. X எங்க இருக்காருன்னா நியூ டெல்லியில இருக்காரு. சோ இவங்க எங்க இருக்காங்கன்னா பஞ்சாப். சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. கரெக்ட்டா? இப்ப ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளை. கரெக்ட்டா? லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க இருக்காங்க? நியூ டெல்லி. கரெக்ட்டா? பிளேஸ் ஆஃப் தி சப்ளை அப்படின்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா கூட்ஸ் லாஸ்ட்லி எங்க டெர்மினேட் ஆகுதோ அந்த இடம். சோ இங்க கூட்ஸ் வந்து எந்த இடத்துல டெர்மினேட் ஆகுது அப்படின்னா பஞ்சாப்ல. சோ இது வந்து பஞ்சாப். சோ அப்ப ரெண்டுமே டிஃபரண்ட் ஸ்டேட்னால அப்ப என்ன ஸ்டேட்? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. தட் இஸ் பாருங்க நியூ டெல்லி அண்ட் பஞ்சாப். தட் இஸ் அப்போ என்ன பண்றோம்? நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம். நியூ டெல்லி அண்ட் பஞ்சாப் என்ன பே பண்ணுவோம்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை. சோ என்ன பே பண்ணுவோம்? ஐஜிஎஸ்டி பண்ணுவோம் 2%. இந்த மூணு எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிருச்சா? சோ இது ஒரு மேட்டரே இல்ல. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். ரைட், மறுபடியும் வாங்க. இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். Government of Andhra Pradesh engage a contract of New Delhi for renovation of Andhra Bhavan in New Delhi. Right. இப்ப யாரு? Government of Andhra Pradesh. That is Government of Andhra Pradesh. என்ன பண்றாங்க அப்படின்னா நியூ டெல்லி. A contract of New Delhi. A contractor, a government of AP. engages a contractor of New Delhi for renovation of Andhra Bhavan in New Delhi. அப்ப மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்டர். இவர் எங்க இருக்காருன்னா நியூ டெல்லி. இவங்க வந்து ஆந்திர பிரதேஷ். சோ இவங்க என்ன பண்றாங்க? ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து நியூ டெல்லியில பவனை வந்து
பவன் வந்து ரினோவேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம் லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் எங்க? நியூ டெல்லி. கரெக்ட்டா? இந்த சப்ளை பண்ணக்கூடிய நியூ டெல்லி. And second one, place of supply. Place of supply related to immovable property. So place of supply is related to, when the place of supply is related to immovable property, the place where the immovable property is situated. So where it is situated? New Delhi. So place of supply we treated as a New Delhi. And third one பார்க்கணும், place of சர்வீஸ் ரிசீவர் எங்கன்னு பார்க்கணும். சர்வீஸ் ரிசீவர் எங்க இருக்கான்னா ஏபி. அப்படின்னா டிடிஎஸ் வந்து நோ அட்ராக்ட் ஆகாது. இங்கதான் நீங்க பார்க்க வேண்டிய மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் which is to be kept in your mind. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையும் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளை, லொகேஷன் ஆஃப் தி சப்ளையரும் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளையும் ஒரே ஸ்டேட்ல இருந்து அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சர்வீஸ் ரிசீவரோ ஆர் கூட்ஸ் ரிசீவரோ அனதர் ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னா டிடிஎஸ் வந்து அட்ராக்ட் ஆகாது. இதுதான் அது. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் தி சப்ளையும் ஒரே ஸ்டேட்ல இருந்து இது வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா சோ நோ டிடிஎஸ். இதுதான் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ இதெல்லாம் நமக்கு ஈஸியா பார்த்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு சோ இதுல அந்த மாதிரி கேஸே வரல. this is a case which is a new to see. So location of the supplier is in the state and place of the supply is in same state and state of the registration of the recipient of the goods or services which is situated in another state. TDS will not attract. புரியுதுங்களா? சோ மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வேணா இதுக்காக நான் சொல்றேன். சோ அதையும் நீங்க வேணா பாருங்க. இப்ப மை செல்ஃப், இப்ப நான் இங்க இருக்க மிஸ்டர் வாசுதேவன். ஓகேங்களா? மிஸ்டர் வாசு. ஓகேவா? we take as a மிஸ்டர் வாசு as a registered person. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ I am a registered person in Madurai and taking a CA and CMA classes. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெங்களூர் போறேன். சோ பெங்களூர் போய் அங்க தாஜ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறேன்னு வச்சுக்கேன். தாஜ் ஹோட்டல்ல போய் ஒரு ரூம் எடுத்து தங்குறோம். சோ இப்போ நீங்க சொல்லுங்க கரெக்ட்டா, வாட் இஸ் தி லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர்? லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் யாரு? இங்க தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் எங்க இருக்கு? பெங்களூர்ல. சோ லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் பெங்களூர். கரெக்ட்டா? அண்ட் பிளேஸ் ஆஃப் தி சப்ளையர், இப்ப பாருங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிலேட்டட் டு ஹோட்டல் இன் கெஸ்ட் ஹவுஸா இருந்துச்சுன்னா வேர் த ஹோட்டல் கெஸ்ட் இன் ஆர் லொகேட்டட் வி ட்ரீட்டட் as a பிளேஸ் ஆஃப் சப்ளை. இதான் நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளைல பாத்துறோம். சோ இந்த ஹோட்டல் ரிலேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது ஹோட்டல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்க என்னது? பெங்களூர். கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர். இந்த சர்வீஸ் ரிசீவர் பண்ணக்கூடிய பிளேஸ் எங்க இருக்கு? தமிழ்நாடு, மதுரை. சோ இது ரெண்டும் சேம் ஸ்டேட்ல இருக்கு. இந்த சர்வீஸ் ரிசீவர் இஸ் இன் another state. TDS will not attract. புரியுதா? சோ இதுதான் நீங்க பார்த்த லாஸ்ட் பாயிண்ட். கரெக்ட்டா? சோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரீகேப் படிப்போம். சோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரீகேப், இதே எக்ஸாம்பிள்ஸ் நான் திருப்பி சொல்றேன். சோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் again எக்ஸாம்பிள்ஸ். சோ மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர், மிஸ்டர் எக்ஸ் who is a registered persons or one second pa. So again the same examples நம்ம பார்ப்போம். So first நம்ம பார்த்த examples, Department of the Government in Tamil Nadu. So இவங்க கிட்ட இருந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவரு, so he is situated in Chennai. so contract எடுத்திருக்காரு. எவ்வளவுக்குனா 10 lakhக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. so கான்ட்ராக்ட் வந்து அப்ப இவங்க கான்ட்ராக்ட் வந்து 10 lakh இருந்துச்சுன்னா so TDS வந்து அட்ராக்ட் ஆகும். so இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க அப்படின்னா so 9,80,000 தான் தருவாங்க. ஏன்னா TDS ஓட ரேட் வந்து 2%, whether interstate or intrastate என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. so the payment
is made by the payment was made by Department of the Government to Mr. X on 15/8/15. Let me take as 15/8 and 2021. These 20,000 will reflect by the Department of the Government of Tamil Nadu by GSTR 7 by filing Epo 10th of this next month, that is 10/9/2021, and he outward supply, Mr. X is outward supply. So X outward supply இருக்கறனால அவர் என்ன பண்ணுவாரு, GSTR 1 வந்து சப்ளை இது பண்ணுவாரு, ஃபைல் பண்ணுவாரு. சோ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, சோ இந்த 20,000 உடைய அமௌண்ட் 20,000 அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மிஸ்டர் எக்ஸ் உடைய கேஷ் லெட்ஜர்ல போய் கிரெடிட் ஆகும். அண்ட் இந்த GSTR 7 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து 5 days கழிச்சு there is 15/9/2021ல GSTR 7A ஃபைல் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னா இந்த TDS உடைய சர்டிபிகேட்டை வந்து ஃபர்னிஷ் பண்ணும். யாரு அப்படின்னா the government of the Tamil Nadu. இன் கேஸ் இது வந்து நம்ம ஃபைல் பண்ணல, ஃபர்னிஷ் பண்ணல, இதை நீங்க GSTR 7 ஃபைல் பண்ணலனாலும் per day வந்து 100 rupees ஃபைன். எது வரைக்கும் மேக்ஸிமம் 5,000. அதே மாதிரி GSTR 7 வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா, சோ அதுவும் என்னது, எப்ப நீங்க ஃபைல் பண்ணலையோ அந்த டேட்ல இருந்து 100 சொல்லிட்டு மேக்ஸிமம் 5,000. இங்க இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணுமானா டெஃபினட்டா இவர் ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும். the detectee must be a registered person. அப்படி இருந்தா மட்டும்தான் then only he take a credit of 20,000 எதுல அப்படின்னா in his cash ledgers-ல கிரெடிட் ஆகும். டிடெக்டர் வந்து ஆல்ரெடி நார்மல் ரிஜிஸ்டர்ட் பர்சன். இப்போ ஆல்ரெடி அவர் நார்மல் ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. இப்போ மறுபடியும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணணுமானா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும், which is a mandatory to a tax deductor. புரிஞ்சுங்களா? அதான் சொன்னோம் ஏற்கனவே. நான் உங்களுக்கு நம்ம அதுல பார்த்திருக்கோம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்ட்டா? சோ கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டாப்பா? கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இதுல பார்த்திருக்கோம். the person who are required to deduct tax under section 51 he has to make a compulsory registration. நான் ஆல்ரெடி அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரேன் சார். அவர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் இதுக்கு கண்டிப்பா TDS-க்காக தனியா ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்கு TDS-க்காக தனியா அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும்? அவரு அதுலயே ஆல்ரெடி முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணாரு, மறுபடியும் எதுக்கு TDS-க்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இதுல வந்து tan பேஸ் பண்ணுவோம், அதுல வந்து PAN பேஸ் பண்ணுவோம். புரிஞ்சுட்டீங்களா? ரைட். இந்த ஃபைன் நம்ம பார்த்தோம்லப்பா. சோ ஃபைன் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 100 rupees. GSTR 7 நீங்க ஃபைல் பண்ணல அப்படினாலோ GSTR 7A ஃபைல் பண்ணலனாலோ per day வந்து 100 ஃபைன். சோ மேக்ஸிமம் 5,000 ஃபைன். சோ GSTR 7A அதே மாதிரி தான். GSTR 7A நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா per day 100 rupees ஃபைன் அப் டு எது வரைக்கும்னா 5,000 வரைக்கும் வித் இன்ட்ரெஸ்டோட. சோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா 18%. அதுக்கு ரிலேட்டிவா ஒரு சம் கொடுத்திருக்கேன் பாருங்க. Mr. XYZ Limited has supplied the goods to the local authorities 11,80,000. 11,80,000 வந்து goods வந்து local authorities வந்து இவர் சப்ளை பண்ணிருக்காரு. Determine the interest tax liabilities if tax deducted at source வந்து 15/12/2020. He deposited 28/3/2021. ரைட். இப்ப பாருங்க. சோ நார்மலா வந்து நம்ம இந்த 25ல 25/12/2020ல தான் இவர் வந்து 11,80,000 வந்து பண்ணிருக்காங்க இல்லையாப்பா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா XYZ Limited supplied the goods to local authority. XYZ Limited ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு 11,80,000 லோக்கல் அத்தாரிட்டிக்கு XYZ Limited has supplied local authority for 11,50,000. சோ எப்ப இவங்க பண்ணிருக்காங்க பேமெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 11,80,000 வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்ப பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 25/12/2020 25/12/2020
12/2020 பண்ணிருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, GSTR 7 வந்து ஃபைல் பண்ணணும். எப்ப, இதுக்கப்புறம் 10th வரக்கூடிய நெக்ஸ்ட் டேட், தட் இஸ் 10/1/2021ல இவங்க வந்து GSTR 7 வந்து ஃபைல் பண்ணணும். அப்ப ஃபைல் பண்ணல, ஃபெயில்ஸ் டு ஃபைல், ஓகேவா, ஃபைல் பண்ணல. ஆனா எப்ப ஃபைல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 28/3/2021ல 28/3/2021ல ஃபைல் பண்றாங்க. அப்ப இந்த டேட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கணும். சோ இதுல எத்தனை நாள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எத்தனை நாள், 77 டேஸ். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுப்பா, 18%. அப்ப எப்படி போடுவோம் நம்ம டாக்ஸ் அப்படின்னா, சோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ சோ அதுல போட்டுருப்பாங்க 18% வந்து டாக்ஸ். எத்தனை நாளைக்கு, 77 டேஸ்க்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா 18%. தட் இஸ் எவ்வளவுப்பா, 759 வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா எக்ஸ்ட்ராவா பெனால்ட்டியா பே பண்ற மாதிரி. இந்த சம் புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் TDS உடைய டோட்டல் கிளாரிட்டி. இது ரிலேட்டிவா கொஞ்சம் சம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். Yash Shopping, a registered supplier of Jaipur. ஓகே, மிஸ்டர் ஒய் வச்சுக்கோ, நம்ம இதுக்காக சொல்லுவோம். மிஸ்டர் ஒய் எங்க இருக்காருன்னா ஜெய்ப்பூர், ஓகேவா. மிஸ்டர் ஒய் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்காரு. சப்ளை கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி டு எ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் வந்து கம்ப்யூட்டர் வந்து சப்ளை பண்ணிருக்காரு. எவ்வளவுக்குன்னா 2,72,000க்கு பண்ணிருக்காரு. இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ டாக்ஸ் வந்து 2.5 லேக்குக்கு மேல போயிருந்தா, சிங்கிள் கான்ட்ராக்ட் வந்து 2.5 லேக்குக்கு மேல போயிருக்கணும். பட் எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸ், இது இன்க்ளூசிவ் டாக்ஸ் இருக்கா. சோ ஒரிஜினலா நம்ம இன்வாய்ஸ் பிரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ இதுல போட்டுப்பாங்க பாருங்க, 2,72,000 which is inclusive of tax வந்து 12%, that is 112க்குனா அப்ப 100க்கு எவ்வளவு போட்டோம்னா அப்ப இன்வாய்ஸ் பிரைஸ் கிடைக்கும். எவ்வளவு இன்வாய்ஸ், 2,42,857 which is not excess of 2,50,000. 2,50,000க்கு மேல போகல. so there is no TDS contract. first example உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். and second வாங்க, supply of air conditioner to GST department located at New Delhi. கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 2,55,000. சோ நியூ டெல்லியில பண்ணிருக்காங்க. சோ எக்ஸ் வந்து எங்க இருக்காருன்னா ஜெய்ப்பூர்ல இருக்காரு. அப்போ நியூ டெல்லியில பண்ணிருக்காரு இல்லையா, நியூ டெல்லி நியூ டெல்லியில் பண்ணிருக்காங்க. எவ்வளவுன்னா 2,55,000 பண்ணிருக்காங்க. சோ அப்ப இது ஜெய்ப்பூர், இது நியூ டெல்லி. அப்ப இன்டர் ஸ்டேட் சேல், அப்ப என்ன பண்ணுவோம், இன்டர் ஸ்டேட் சேல் இருந்துச்சுன்னா IGST பே பண்ணுவோம், that is 2%. கரெக்ட்டா? ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி வாங்க, லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். சப்ளை ஆஃப் ஜெனரேட்டர் டு முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் ஜெய்ப்பூர். இவரும் இருக்கிறது ஜெய்ப்பூர், மிஸ்டர் ஒய் இருக்கிறதும் ஜெய்ப்பூர். அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் இருக்கிறதும் ஜெய்ப்பூர். இதுக்கு சப்ளை பண்ணிருக்காரு எவ்வளவுக்குன்னா 3,50,000 இருக்கு. சோ 2,50,000 மேல போயிடுச்சு, ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஆனா என்ன அப்படின்னா எவ்வளவுப்பா, இது இன்ட்ராஸ்டேட் தானே, இன்ட்ராஸ்டேட். சோ இன்ட்ராஸ்டேட் அப்படிங்கறதுனால சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 1% and 1%. உங்களுக்கு புரியுதாப்பா? இது சம் பாருங்க. சோ கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். இது ஒரு நல்ல பெரிய சம்ஸ். இதுல எல்லா மேட்டர் உள்ள வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ் லிமிடெட் சப்ளையர் has received 2 different purchase order from education department. 3 lakh ஒன்னு பண்ணிருக்காரு, inclusive of tax வந்து 60,000 and another வந்து 3,50,000. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்போம். 3 lakh inclusive of tax வந்து 60,000. நம்ம எக்ஸ்க்ளூசிவ் தான் பார்க்கறோம். அப்போ போட்டோம்னா there is invoice price எவ்வளவு வருது, 2,40,000 தான் வருது. அப்போ இது வந்து 2,50,000 மேல போகல. so no TDS. the first caseல வந்து no TDS.
புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் கேஸுக்கு பொறுத்த வரைக்கும் there is no TDS. And second case வாங்க. Purchase 3,50,000. Person has received a goods in the month of July 2020. The bill are approved and payment was made 15/8/2020. கரெக்ட்டா? So இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க பாருங்க. Find the TDS. So அதோட சம்மோட கன்வர்ஷன் தான் இதுப்பா. So முதல்ல TDS பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து TDS வந்து அட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு A கேஸ். அடுத்து B கேஸ் வாங்க. எப்போ லாஸ்ட் டேட் வந்து ஃபைல் பண்ணணும்? எப்போ வந்து லாஸ்ட் டேட் ஃபைல் பண்ண பாருங்க 15/8/2018. அப்ப ஜிஎஸ்டி அவன் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் TDS. TDS என்னைக்கு நம்ம ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா சோ TDS என்னைக்கு ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னா X Limited தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பண்றாங்க. So last date எப்போ? இது வந்து 15/8/2020. அப்ப எப்ப லாஸ்ட் டேட் பே பண்ணணும்? எப்ப எவ்வளவுக்குன்னா 3,50,000 பண்ணிருக்காரு. ரைட்டா? ரைட், பேமெண்ட் வந்து பண்ணிருக்காரு. ரைட், எப்ப பண்ணணும்? 10/9/2020. கரெக்ட்டா? அடுத்த வரக்கூடிய 10th date of the next month. அதான் லாஸ்ட் டேட் ஆஃப் தி TDS. லாஸ்ட் டேட் ஆஃப் தி TDS எப்பப்பா? சோ அதான் நீங்க போட்டுருப்பாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் தி TDS. லாஸ்ட் டேட் ஆஃப் தி TDS 10/9/2020. Next one, date of furnishing a certificate. Certificate வந்து என்னைக்கு வந்து furnish பண்ணனும்னு சொல்லிருக்கோம். Certificate நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். Certificate என்னைக்கு நம்ம furnish பண்ணுவோம்? Certificate என்னைக்கு furnish பண்ணனும்னா என்னைக்கு இவங்க பேமெண்ட் பண்ணிருக்காங்களோ, என்னைக்கு இவங்க பேமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு பேமெண்ட் பண்ணிருக்காங்க 15/8. அப்போ furnishing இது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா 10/9/2020 ல GSTR 7 பண்ணுவோம். 15/9/2020 ல GSTR 7A பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அங்க தான் சர்டிபிகேட் வந்து நம்ம furnish பண்ணுவோம். சோ சர்டிபிகேட் furnish பண்ண டேட் வந்து 15/9, date of the furnishing certificate 15/9/2020. Date of furnishing returns. அடுத்து அதான் நம்ம பார்த்தது date of furnishing return and penalty of last date. இப்போ வந்து penalty எவ்வளவு போடுவோம்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ எப்படி penalty போடுவாங்கிறது இதுலயே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். 100 days penalty. சோ மேக்ஸிமம் எவ்வளவு? 5,000 whichever is less வந்து அலாட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ இதான் TDS உடைய full கான்செப்டும் நான் சொல்லியாச்சு. சோ எப்ப ஃபைல் பண்ணுவோம் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு டோட்டலா சொல்லியாச்சு. சோ எப்ப வந்து TDS வந்து அட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. சோ டைம் ஃபுல்லா பாருங்க. சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க.